ஃபேமிலிஸ் குட் மார்னிங். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. எல்லா தங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. எல்லாருமே இன்றைக்கி வந்து சில்ட்ரன்ஸ் டே வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்கலாம் கலர் ட்ரெஸ்ஸில் போவீங்க. காலேஜ் பொண்ணுங்க எப்போவுமே கலர் ட்ரெஸ்ஸில் தான் போவீங்க. காலேஜ் குழந்தைங்க எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நிருவுக்கு வந்து இன்றைக்கி செம் எக்ஸாம், ஃபஸ்ட்டு எக்ஸாம், மாடல் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சு 4 நாள் லீவ் விட்டு இன்றைக்கி செம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லபடியாக எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு எழுதிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டு குழந்தைய நினச்சி பாப்பாவுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. ரக்ஷுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு செம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கு 15ஆம் தேதி வந்து செம் ஸ்டார்ட் ஆகுது. மாடல் வந்து முடிஞ்சு 4 நாள் லீவ் விட்டாங்க. இன்றைக்கி காலையில் என்ன ஸ்பெஷல்னால், நசன்னு மழை விழுகுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலைல தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். இது வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு அரைஞ்சி போட்டு மாவு நேற்று கலக்கினது. ஆனால் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போயும் மாவு கொஞ்சம் இருக்கனால காத்தாலைக்கு மட்டும் இதையே ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். இதுக்கு சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேற்று மதியம் வச்ச சாம்பார் தான். நான் தான் ஒழுங்காகவே நேற்று சாப்பிட்டு போட்டிருக்க மாட்டேன். நேற்று மதியம் வச்ச சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். இந்த சாம்பார் பொடி நம்ம அரைச்சி சேல் பண்ணுற சாம்பார் பொடி போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.